பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் அசோசியேட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறேங்க. என்டிட்டி ஹேஸ் ஃபாலோவிங் 3 types of interest in associates. Equity shares, 25% of equity shares to which equity method of accounting is applied. Preferences, non-cumulative preferences in the part of net investment in the associates. Such preferences are measured at fair value as per Ind AS 109. Long term, the term loan, the loan carrying 10% per annum, interest is coming, interest income is received at the end of each year. Long term loan is accounted as per amortized cost as per Ind AS 109. This loan also form part of investment in the associate அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அசோசியேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், மூணாவது லாங் டேர்ம் லோன் சொல்றாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்ன சொல்றோம், ஸ்டார்ட் ஆஃப் த இயர்ல வந்து 10 lakh இருக்குது, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 5 lakh இருக்குது, லாங் டேர்ம் லோன் வந்து 3 lakh இருக்குது. அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு பண்ணிருக்கான், 18 லட்ச ரூபாய் பண்ணிருக்கான் அப்படின்றாங்க. Summarize the following table. Increase or decrease in the fair value of preference shares. First வந்து increase or decrease of fair value of preference shares. ரெண்டாவது வந்து தான் impairment. ரெண்டாவது வந்து impairment. மூணாவது வந்து entity share in profit. என்னங்க entity share in profit. First year 50,000, 50,000, 1 lakh, 50,000, 30,000. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா increase or decrease in fair value of preference shares. First preference shares நம்ம சொல்லிடுறாங்க. இது வந்து எதுக்குள்ள போகுதுன்னு பார்த்தா preference sharesல போய் உட்காருதுங்க. அடுத்தது வந்து 50,000, இந்த 50,000. இந்த 50,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மைனஸ், செகண்ட் தேர்ட் இயர்ல வந்து ப்ளஸ். மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் -16,000, -2 lakhs, 10 lakhs, 10 lakhsன்றது இது வந்து கணக்கில் கொடுத்தது. சரி, அப்போ அடுத்து என்ன கேள்வினா, there is no legal constructive obligations to share losses beyond the investment required. Determine the closing balance of each interest at the end of the each year சொல்றாங்க. below table நம்ம திருப்பி பார்க்க போறோம். இந்த preference shares decreased. ஃபர்ஸ்ட் வந்து apply Ind AS 109 ஃபர்ஸ்ட். அப்ப லாஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த இயர். அப்போ நல்லா பாருங்க, நியூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Ind AS 109 அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருந்துச்சு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோட வேல்யூ வந்து 5 லட்ச ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ் வந்து 50,000 ரூபாய், ஸோ 4,50,000 ரூபாய். லாங் டேர்ம் லோன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு நான் இயர் 1க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே. இயர் 1க்கு வந்து லாங் டேர்ம் லாஸ் வந்து 50,000 நீங்கள் கழிச்சிருக்கீங்க. ஸோ லாங் டேர்ம் லாஸ் 50,000 போயிடுச்சு. இப்போ நியூ வேல்யூ 2,50,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா? எஸ், 10 லட்ச ரூபாய் இருந்துச்சுங்க. அதில் 4,50,000 இயர் 1க்கு நீங்கள் பார்க்கணும். 4,00,000 ஏன்னா 10 லட்ச ரூபாய் இருந்துச்சு. என்ட்ரி ஷேர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் 4,50,000 ரூபாய் ப்ளஸ் 2,50,000. ஸோ அப்போ 17 லட்ச ரூபாய் அவங்க சொல்கிறாங்க. 4,50,000 ரூபா, 1,50,000 ரூபாய். ஸோ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் லாங் டேர்ம் அப்போ 17 லட்ச ரூபாய். ஸ்டெப் 2ல வந்து the entire loss 16 lakhs is recognized and there is no entire loss, share of loss வந்து associates வந்து நீங்க 16 lakhs சொல்லிட்டீங்க. எங்கன்னா கணக்குல சொல்லிக்கிறீங்க. இங்க பாருங்க, entire losses வந்து 16 lakhs வந்து entire loss ஆயிடுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிகிரீஸ் ஆயிடுச்சு 50,000, லாங் டேர்ம் லேமன் டிகிரீஸ் ஆயிடுச்சு 50,000. அப்ப மொத்தம் 1 லட்ச ரூபாய் டிகிரீஸ் ஆயிருக்கு. இதுல லாங் டேர்ம் பிளஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் சேர்த்து 1 லட்ச ரூபாய். இன்னொன்று சொல்ல போனா இங்க டோட்டல் ஆஃப்டர் Ind AS
10 lakh 4,50,000 2,50,000 எப்படி சொல்றீங்க? இப்போ 4,50,000 தெரிஞ்சிச்சு, இது 4,50,000, இது 2,50,000. அப்போ இங்கே 10 lakh இருக்குது ஷேர்ஸ், ஏன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், இது வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது வந்து லாங் டேர்ம் லோன். அப்போ 17 லட்சம் இருக்கும். இப்போ ஷேர் ஆஃப் லாஸ் அசோசியேட்ஸ் 14 லட்சம் ஷேர் ஆஃப் லாஸ். ஏன்னா அவனு ஷேர் ஆஃப் லாஸில் வந்து அவன் ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 16 lakhs லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ ஷேர் ஆஃப் லாஸ் அசோசியேட் 16 lakhs. அப்போ லாஸ் இஸ் allocated in the following manner: ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு லாங் டேர்ம். இந்த ஆர்டர் தான் நீங்கள் என்ன செய்யணும், லாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படின்னும்போது லாஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 16 lakhs லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 10 லட்சத்துக்கு நான் முடிச்சிடறேன். அடுத்தது 16 lakhs போயிடுச்சுன்னா 16ல் 10 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். 6 அடுத்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் அடுத்த பாயிண்ட், 4.5 போயிடுச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்கும், 1. அப்போ 1.5 வந்து லாங் டேர்ம் ஒன்று நான் அப்சர்வ் பண்ணிடுறேன். அப்போ டோட்டல் அப்சர்ப்ஷன் ஆஃப் லாஸ் வந்து 16 lakh. அப்போ வாட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸஸ் 1 lakhs டு பி ஃபார் யாருக்கு தான் இருக்கும், டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன் தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, டோட்டல் லாஸ் அப்சர்வ் வந்து 16 lakhs தான் இருந்தாலும் க்ளோசிங் பேலன்ஸஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் போயிடுச்சு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் போயிடுச்சு, கடைசியாக தான் என்னது லாங் டேர்ம் லோன். டோட்டல் வந்து லாங் டேர்ம் லோன் 1 lakh. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இது வந்து ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்குவாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆர்டர் தான் நம்ம போகணும். ஸோ ப்ரெஃபரன்ஸ் எந்த ஆர்டரில் போகணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், டிபென்ச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு லாஸ் வந்து 16 lakhs வந்து நான் வந்து எப்படி தான் ஆர்டரில் கொடுப்பேன், அந்த 1 lakh, 5 lakh, 3 lakh கொடுத்துருவேன். ஸோ அப்படி கொடுத்தாலும் இதோட லாஸ் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட க்ளோசிங் பேலன்ஸ் 4.5 தான் இருக்கும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் 4.5ல மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர்ஸ். ஸோ திட்ஸ் ஆல். செகண்ட் இயரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து லாஸ்ட் வந்து 50,000 rupees இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ இன்ட்ரடி ஷேர் ஆஃப் லாஸ் வந்து 2 lakh. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 2,50,000 இருந்துச்சு இல்லையா. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருந்துச்சுங்க, நல்லா பார்த்து சொல்லணும். இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி என்ன செய்யுது, 50,000 குறையுது. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபேர் வேல்யூ லாஸஸ் டிக்ரீசஸ் 50,000. என்டிட்டி ஷேர் ஆஃப் லாஸ் வந்து 2 lakhsன்னு சொல்கிறாங்க. இது என்டிட்டி ஷேர், ஈக்விட்டி ஷேரோட லாஸ் 2 lakhs. அப்போ இதில் வந்து லாஸே கிடையாது, இதில் லாங் டேர்ம் லோனில் லாஸ் எதுவுமே கிடையாது. அப்போ 50,000 என்டிட்டி ஷேர் லாஸ் 2,50,000, ஒன்லி 50,000 லாஸ் இஸ் ரெகக்னைஸ்டு. ஏன்னா ரிமைனிங் 1,50,000 இஸ் நாட் ரெகக்னைஸ்டு. ஏன் அப்படின்னு கேள்வி வந்துருக்கு. Recognition changes in fair value as per Ind AS 109 has resulted in carrying amount of preference shares being negative 50,000. Consequently, entire shall reverse a portion of associate losses previously allocated to preference shares. Preference sharesக்கு நீங்கள் போன டைம் எவ்வளோ லாஸ் அலோகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. இப்போ உங்களுக்கு வந்து 50,000 திருப்பி இந்த லாஸ் தான் வந்துருக்குது இல்லையா. அகைன் யூ ஹேவ் செகண்ட் இயர்ஸ் லாஸ். அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபேர் வேல்யூ டிக்ரீசஸ் 50,000. என்டிட்டி லாஸ், ஷேர் லாஸ் வந்து 1 lakh. ஒன்லி 50,000 லாஸ் இஸ் ரெகக்னைஸ்டு. ரிமைனிங் 1,50,000 இஸ் அன்ரெகக்னைஸ்டு. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நில்லு தான் வரும். இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்துக்கும் வருது, எதனால் வந்து செகண்ட் இயருக்கு வந்து நில் போடுறீங்க. அப்போ டோட்டல் நெட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் cannot be negative. So to the extent of 50,000 loss borne by the preference year 1, it will be reversed in year 2. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இதில் வந்துடக்கூடாது, மைனஸில் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைவா. அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் cannot be go for மைனஸ். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 50,000 ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க, 0 இருக்குது. அப்போ திருப்பி 50,000 லாஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த 50,000 வந்து தான் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியுமே தவிர 1,50,000 வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் வந்து ப்ரெஃபரன்ஸஸில் வந்து இதை மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். அதான் சொல்கிறேன், ரெகக்னிஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபேர் வேல்யூ as Ind AS 1 result in carrying amount of preferences being negative. So consequently entities shall reverse portion of associates losses previously allocated to preferences. நீங்கள் ஆல்ரெடி போட்டு ரிவர்ஸ் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ அவுட் ஆஃப் டோட்டல் லாஸ் 2 lakhல
லாஸ் வந்து 50,000 only recognized, hence that is recognized loss to the extent of 1,50,000 of the end of the second years அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 0, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 0, லாங் டேர்ம் மட்டும் தான் 1,00,000 இருக்குது. ஏன்னா இதுதானே க்ளோசிங் பேலன்ஸ் நீங்கள் வந்து வச்சுட்டீங்க. ஈக்விட்டி ஷேர் 0, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 0, லாங் டேர்ம் லோன் மட்டும்தான் 1,00,000 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க, இதில் வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 50, அப்போ 50னா நெகட்டிவ் ஆகக்கூடாது இல்லைவா? நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னா அப்போ லாஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணு. போன வருஷம் லாஸ்ன்றது வந்து 50 வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. அப்போ ப்ராஃபிட்டாக பண்ணிங்கன்னா தான் இந்த 50 போய் 0 ஆக முடியும். அப்போ இது வந்து என்ன செய்யணும், ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும். இங்கே லாஸ் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ண லாஸ் வந்து என்ன செய்யணும், நீங்கள் ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் எவ்வளோ தான் இருக்குது, -1 lakh இது இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 lakh + 50, ஸோ 50 lakh மட்டும் தான் என்ன செய்ய முடியும், நெட் லாஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதான் அந்த கான்செப்ட். ஏன் வந்து 50,000 மட்டும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. இப்போ மைனஸ்னால் 1,00,000 வரக்கூடாது, இப்போ 0 ஆகுனா இங்கே ப்ளஸ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் ரெக்கக்னைஸ் பண்ணி 0 1 பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், -1. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். சரி, இயர் 3க்கு நம்ம போயிடலாம். இயர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து திருப்பியும் என்ன ஆயிடுச்சு, லாபம் வந்துச்சு 1,00,000. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ். அப்போ லாங் டேர்ம் லோன் இம்பேர்மெண்ட் ரிவர்சல், லாங் டேர்ம் வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் வந்து இப்போ வந்து 1,50,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ திஸ் இஸ் யூஸ் டு ரிவர்ஸ் ப்ரீவியஸ்லி அன்ரெகனைஸ்ட் லாஸஸ். ஸோ தி நெட் ப்ராஃபிட் ரெகனைஸ்ட், க்ளோசிங் பேலன்ஸ் ரிமைன் அன்சேஞ்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் நம்ம போகும்பொழுது இப்போ எல்லாமே 0ல இருந்திருக்கும், ஏன்னா நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. அப்போ 0 0 0 தேர்ட் இயரில் எல்லாமே 0 தான் இருந்திருக்குன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இதுக்கு 1,00,000 வந்துருச்சு, இதுக்கு 50,000 வந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து 1,50,000 இருக்குல்லவா அப்படின்னு பார்த்தா ஆமாம், கேரிங் லாஸ் கரண்ட் இயர் லாஸஸ் 0, பட் ப்ரீவியஸ் இயர் அன்அலோகேட்டட் லாஸஸ் வந்து 1,50,000 ரூபா இருக்கு இல்லவா? ஏன்னா நீங்கள் 50,000 எடுத்துட்டீங்க, மிச்சம் 2 லட்சத்தில் 50,000 லாஸ் ரெகனைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே ஒரு 1,50,000 இருக்குது லாஸ், ஒரு 50,000, இங்கே ஒரு 1,00,000 இருக்குது. அப்போ இந்த 1,50,000 இந்த வருஷத்துக்கு என்ன செஞ்சுருந்தீங்க, ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க. ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய லாஸஸ் தயவுசெய்து இந்த வருஷம் என்ன செஞ்சுருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த 1,50,000 ரூபா வந்துருச்சுன்னா அந்த 1,50,000 நீங்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதான் சொல்கிறாங்க, this is used to reverse previously unrecognized losses. Because unrecognized losses வந்து இங்கே சொல்லிக்கிற 1,50,000 அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி, ஸோ நோ ப்ராஃபிட் ரெகனைஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ரிமைன் அட்ஜஸ்டட் தான். சரி, அட்ஜஸ்டட் தான். சரி, ஃபோர்த் இயர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் வந்து 50,000 ஷேர் அண்ட் ப்ராஃபிட் வந்து 10,00,000 ரூபா வந்துருச்சு. இதில் ஈக்விட்டி ஷேர்ஸில் 10,00,000 ரூபா வந்துருச்சு. அதே நேரத்தில் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்லேயும் வந்துருச்சு இல்லையா? இப்போ ப்ராஃபிட் அலோகேஷனாக ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு, லாங் டேர்ம், ஈக்விட்டி ஷேர்ஸ், இப்படி தான் நம்ம ப்ராஃபிட் அலோகேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், அடுத்து லாங் டேர்ம், மூணாவது தான் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ உங்களுக்கு வந்துச்சு லாபம் எவ்வளவு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,00,000 ரூபா தான் என்னோட மேக்ஸிமம். ஸோ 5,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம் லோன் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, 3,00,000 ரூபா தான். ஈக்விட்டி ஷேர்ஸ் மிச்சக்கூடி தான், பேலன்ஸ் 2,00,000 எடுத்துக்கணும். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2, 5, 50, 3 இருக்கும். ஸோ அப்போ 10,000. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 2,00,000, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 5, 50, லாங் டேர்ம் லோன் டோட்டல் வந்து எவ்வளோங்க, 10,50,000. சரி, வந்து 10,50,000 என்ன லாஜிக் நான் சொல்லித்தரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 5,50,000 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். சி, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 50,000 வந்துருச்சு இல்லையா? இங்கே லாபம் வந்துருக்குது. ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா லாபம் வந்துருக்குது எவ்வளவு, நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயரில் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் 50,000. அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 50,000 வந்து ஆல்ரெடி ஒன்று 5,00,000 ரூபா இருந்துச்சு க்ளோசிங் பேலன்ஸு. இப்போ ஒரு 50,000 வரலாம், ஒரு 50,000 எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 50, 5 ப்ளஸ் ஒரு 50 இப்போ சேர்ந்துருக்கு, அதனால 5,500. புரியுதுங்களா? இந்த லாஜிக் தான். அப்போ 2, 5,500, 3, ஸோ 10,000 தான். லாஸ் பார்ன் பை இயர் 1, இயர் 2, இயர் 3. இயர் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இயர் 1, இயர் 2, இயர் 3. ஈக்விட்டி ஷேர்ஸ் இயர் 1, இயர் 2, இயர் 3 அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான்.
அப்போ லாஸ் பார்ன் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ப்ராஃபிட் பார்ன் பண்ணால் எப்படி போகணும், லாஸ் பார்ன் பண்ணால் எப்படி வரும்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் நீங்கள் வந்துடக்கூடாது. லாஸ்ன்னும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து எங்கே போயிடணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு தான் போகும், சரி ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு போயிடணும். ப்ராஃபிட்டோட ஆர்டர் இப்படி. அதே வந்து லாஸோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்விட்டிக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸு, ரெண்டாவது தான் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு, மூணாவது தான் லாங் டேர்ம் லோன். ஆனால் இதே ப்ராஃபிட்டாக வந்தால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரெஃபரன்ஸு, ரெண்டாவது லாங் டேர்ம், மூணாவது என்னது ஈக்விட்டி. இந்த கான்செப்டாக இருக்கனால தான் இந்த 10,50,000 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ஐ திங்க் இந்த ஃபிஃப்த் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். 30,000 ப்ளஸ் 10 லட்ச ரூபா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வருது. சின்ஸ் நோ அன்ரெக்கர்டு லாஸ் எக்ஸஸ், என்டையர் ப்ராஃபிட் கோஸ் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ 12 லட்ச ரூபா, இது 5,80,000 இன்க்ரீஸ் ஆயிரும். ஆல்ரெடி 5,50,000 ப்ளஸ் ஒரு 30, அப்போ 5,80,000. இந்த 12 லட்சத்தில் வந்து ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர்ஸ் 2 லட்சம் இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப் ஷேர்ஸ் 10 லட்சம் சேர்ந்தாச்சு. ஸோ 20,80,000. தேங்க்யூ. ஸோ வென் யுவர் அசோசியேட் இன்கர் லாஸஸ், லாஸ் ஆர்டர் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ் ரெகக்னைஸ் ஸ்டாப்ஸ் வென் investment becomes zero. Further losses are not recognized unless obligation exists. Later profits first recover previously unrecognized loss. அதாவது லாஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி பண்ணணும், ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், லாங் டர்ம்னு. இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ ஆகிட்டா லாஸை நீங்கள் ரெக்கக்னைஸ் செய்யக்கூடாது. ரிமைனிங் லாஸ் அன்ரெக்கக்னைஸ்ட் லாஸை தான் கன்சிடர் பண்ணும். லேட்டர் இயரில் ப்ராஃபிட் வந்தால் முதலில் ப்ரீவியஸில் அன்ரெக்கக்னைஸ் செய்யாமல் இருக்கக்கூடிய லாஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் எக்ஸாம் நிறைய டைம் கேட்டனால இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்கள் என்ன செய்றீங்க, போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.